Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு ஒரு inverse trigonometric function concept தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து inverse trigonometric functionsல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான். sin inverse of sin theta இதோட ரிசல்ட் என்ன? இந்த ஓரியன்டடா இந்த மாதிரி ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி நம்ம சால்வ் பண்றது அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த தீட்டாவோட லிமிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா -π/2 ல இருந்து +π/2 க்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வேல்யூக்கு இன் பிட்வீனா இருக்கணும். -π/2 +π/2 அது ரெண்டுக்கும் அந்த லிமிட்டுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த தீட்டாவோட வேல்யூனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா sin inverse of sin theta க்குள்ள நம்ம என்ன போட்டுக்கலாம்? தீட்டா போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துர்க்கேன். sin inverse of sin π/4. இப்போ π/4 ஓட வேல்யூ வந்து -π/2 க்கும் +π/2 இன் பிட்வீன் நடுவுல இருக்கறனால இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். So sin inverse of sin π/4 னா sin inverse of sin theta க்கு தீட்டா போட்டோம்ல அதே மாதிரி sin inverse of sin π/4 க்கு நம்ம என்ன போடலாம்? π/4 போடலாம். இந்த எக்ஸாம்பிள்ல 3π/4 இருக்குது. 3π/4ங்கிறது இந்த -π/2 +π/2 இந்த லிமிட்டை வந்து தாண்டி இருக்கறனால இங்க வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு சம் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். Thank you.